அதிகாரம் 34. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு ஒப்புரவான சம்பவம் யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் அதை நிரூபிக்கும் வண்ணமாக கர்த்தர் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு தம்முடைய உடன்படிக்கையை உறுதி பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கிறார். கர்த்தர் மோசேயை சீனாய் மலையின் மேல் ஏறி வருமாறு சொல்லுகிறார். கர்த்தர் சீனாய் மலையில் ஒரு மேகத்தில் இறங்கி மோசேக்கு அருகே நின்று தம்முடைய நாமத்தை கூறுகிறார். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் 40 நாள் இரவும் பகலும் உபவாசத்தோடு இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை மோசேக்கு சொல்லுகிறார். மோசே சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது அவருடைய முகம் பிரகாசமாய் இருக்கிறது. மோசே கர்த்தருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருக்கிறார். கர்த்தர் மோசேயை ஒரு தனி நபராக பார்க்காமல் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் பொதுவான பிரதிநிதியாக பாவித்து அவரோடு பேசுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் நமக்கும் நடுவே பிரதான மத்தியஸ்தராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே கிறிஸ்துவானவருடைய மத்தியஸ்த ஊழியத்திற்கு அடையாளமாய் இருக்கிறார்.